கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா, உண்மையை உணர்த்திய அறிவிப்பு என்று இந்த திருநாளை மங்கள வார்த்தை திருநாள் என்று பழைய மொழியில் அழைப்பார்கள். கபிரியேல் தூதர் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன நாள். இந்த நாளில் தான் மரியாளின் வயிற்றில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கருத்தாங்கிய நாள். இந்த நாளில் நாம் சிந்திக்க போவது என்ன தெரியுமா? உண்மையை உணர்த்திய இந்த அறிவிப்பு. என்ன ஒரு உண்மையை உணர்த்தியது என்றுதானே நீங்கள் கேட்கிறீர்கள். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்றைய நற்செய்திக்கு செல்வோம். அங்கு கபிரியேல் தூதர் அன்னை மரியாளிடம் பேசியிருக்கிறார். பேசி அந்த நீண்ட உரையாடல் முடித்த பிற்பாடு மரியாள் கடைசியாக உரைத்த சொற்றொடர் என்ன? நான் ஆண்டவரின் அடிமை, உம் சித்தப்படியே எனக்கு நடக்கட்டும். இதுதான் மரியாள் சொன்ன அந்த கடைசி வசனம். இந்த வசனத்திலிருந்து மரியாள் தன்னை பற்றிய ஒரு உண்மையை வெளிப்படுத்துகின்றார். என்ன உண்மை? நான் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றேன். கடவுள் என்ன சொல்கின்றாரோ அந்த பேச்சை கேட்டு செய்வதற்கு நான் தயார். அதுவும் எப்படி? ஒரு முதலாளி, ஒரு பெரிய தலைவர் ஒரு அடிமைக்கு கட்டளையிடும் பொழுது அடிமை மறுபேச்சு பேசாமல் உள்ளத்திலிருந்து முழுவதுமாக சரணாகதி அடைந்து எப்படி செயல்படுகிறாரோ அதே போன்று நானும் கடவுளிடம் சரணாகதி அடைந்து முழுவதுமாக அவர் சொல்வதை கேட்பதற்கு தயார் என்ற வார்த்தை தான் நான் ஆண்டவரின் அடிமை என்பதன் பொருள். அப்படித்தான் கடைசி வரைக்குமே மரியா ஒரு வார்த்தை ஆண்டவரது வார்த்தையிலிருந்து மாற்றி பேசவும் இல்லை, அவர் சொன்ன செயல்களிலிருந்து மாற்றி நடக்கவும் இல்லை. தான் ஆண்டவருக்கு ஒரு அடிமை என்பதை அவர் உண்மையாகவே வெளிப்படுத்தினார். அந்த உண்மையை அந்த வசனத்திலிருந்து நாமும் அறிந்து கொண்டோம். இரண்டாவது உண்மையையும் அதே வசனம் வெளிப்படுத்துகின்றது. ஆண்டவரின் அடிமை. மரியாள் மட்டும் தான் ஆண்டவரின் அடிமையாக இருந்தாரா என்று கேட்டால் இல்லை, அங்கு இன்னொருவரும் இருக்கின்றார். யார் அவர்? மரியாளின் வயிற்றில் உதிரமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் வந்து உதிரமானதே என்ன காரணத்தினால் உதிரமானார்? கடவுளுக்கு நான் அடிமை, நான் என் தந்தையின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்துதான் இந்த உலகத்தில் வருகின்றேன், அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதன் அடையாளமாகத்தான் அவர் மரியாளின் வயிற்றில் வந்து உதிரமானார். அது மட்டுமல்ல, குழந்தை இயேசு பிறந்ததே ஒரு அடிமைகள் வாழக்கூடிய இடமாகிய மாட்டுத் தொழுவத்தில் தான். அவரது இறப்பும் கூட மிகுந்த வலியை ஏற்படுத்திய ஒரு இறப்பு தான். அதுதான் அடிமைகள் சிலுவையில் தொங்குவதைப் போலவே அவரும் சிலுவையில் தொங்கித்தான் உயிர் விட்டார் என்பதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் மரியாள் சொன்ன அந்த வார்த்தை மரியாளை பற்றிய உண்மையை மட்டும் வெளிப்படுத்தவில்லை, இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையையும் வெளிப்படுத்தியது என்பதை நாம் உணர்கின்றோம். இந்த உண்மையைத்தான் தூய பவுலடியார் மிக அழகாக சொல்கின்றார். அவர் அடிமையின் தன்மையை ஏற்று சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிபவரானார் என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, மரியாள் சொன்ன அந்த வார்த்தை மரியாளை பற்றிய உண்மையையும் வெளிப்படுத்தியது, இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையையும் வெளிப்படுத்தியது. என்ன உண்மை? நாங்கள் கடவுளுக்கு அடிமைகள், நாங்கள் கடவுளின் பேச்சை கேட்டு கீழ்ப்படிதலோடு நடப்போம் என்பதை வெளிப்படுத்தியது. அங்கு இன்னொருவரும் இருக்கிறார். யார் அவர்? கபிரியேல் தூதர். கபிரியேல் தூதர் யார்? கடவுளின் திருமுன்னால் நின்று கொண்டு அவர் என்ன செய்தி சொல்கின்றாரோ அதை கொண்டு வந்து மக்களுக்கு சேர்ப்பதுதான் கபிரியேல் தூதரின் வேலை. அப்படி என்றால் என்ன பொருள்? கடவுள் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாமல் அந்த வேலை செய்வதுதான் கபிரியேல் தூதரின் வேலை, அதாவது அடிமையின் வேலை. நான் கடவுளுக்கு முன்பாக அடிமையாக நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை கபிரியேல் தூதர் யாரிடம் வெளிப்படுத்தினார் தெரியுமா? சக்கரியாசிடம் வெளிப்படுத்தினார். நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன், நான் சொன்ன இந்த வார்த்தையை நீ நம்பவில்லை அல்லவா என்று சக்கரியாசிடம் பேசுகிறார் அல்லவா? அப்படி என்றால் கடவுள் என்ன வார்த்தை சொன்னாரோ அதை கொண்டு வந்து அடிமை போல பேசுவதுதான் கபிரியேலின் வார்த்தையாக இருக்கின்றது. ஆக இந்த திருநாள் 3 பேரை பற்றிய உண்மையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றது. அன்னை மரியாள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கபிரியேல் தூதர். இந்த 3 பேரை பற்றிய உண்மை என்ன? 3 பேருமே அடிமை நிலைக்கு தாழ்ந்து போய் கடவுளின் சொல் பேச்சை கேட்டு நடந்தார்கள்.
இந்த மங்கள வார்த்தை திருநாள் நமக்கு ஊட்டக்கூடிய பாடமும் அதுதான். நாமெல்லாம் படைக்கப்பட்ட மனிதர்கள். கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவும் அதற்கு கீழ் இருக்கக்கூடிய கபிரியேல் தூதரும் அன்னை மரியாளுமே கடவுளிடம் தங்களை தாங்களே தாழ்த்தி கொண்டு அடிமையாக இருந்து கீழ்ப்படிந்தார்கள் என்றால், நாமெல்லாம் எந்த அளவுக்கு கடவுள் பேச்சுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த திருநாள் நமக்கு எடுத்து கூறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, மங்களவார்த்தை திருநாள் உண்மையை வெளிப்படுத்தியது, அதுதான் கீழ்ப்படிதல். நாமும் கடவுளது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க இந்த நாளில் கற்றுக்கொள்வோம்.